கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இயேசு கடைசி நாட்களில் நடப்பதை குறித்து சீசர்களோடும் ஜனங்களோடும் உரையாடுகிறார். எருசலேம் நகரம் சேனைகளோடும் படை வீரர்களோடும் எதிரிகளால் சூழ்ந்து கொள்ளுகிற போது எருசலேமின் அழிவு காலம் அருகில் வந்துவிட்டது என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நாமும் அழிந்து விடுவோமே என்கிற பயத்தில் அருகிலுள்ள நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாரும் மலைகளுக்கு ஓடிப்போனால் நாம் அழிய மாட்டோம் என்று ஓடிப்போகாதிருங்கள். கிராமங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தை நோக்கி செல்லாதிருங்கள். அருகிலுள்ள எந்த நகரத்திற்கும் ஆபத்து என்று அறிந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தரித்திருங்கள் என்றார். பைபிளில் கடைசி காலத்தை குறித்து எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி ஆண்டவர் நீதியை சரிக்கட்டும் நாளது. அந்த நாட்களில் பேறுகாலம் பெண்களுக்கும் பால் கொடுக்கும் பிள்ளை வைத்திருப்பவர்களுக்கும் மிகவும் ஆபத்து. கர்ப்ப காலத்தில் எங்கேயும் ஓடிப்போகவே முடியாது. பால் குடிக்கும் குழந்தையை வைத்துக்கொண்டு பசியில் அழும்போது பால் கொடுக்கவா, ஆபத்துக்கு பயந்து ஓடவா? ஆகவேதான் இயேசு அப்படி சொன்னார். நிறைய பேர் பட்டயத்தினால் வெட்டுண்டு விழுவார்கள். பிரஜாதியார் நாடுகளுக்குள்ளாக சிறைப்பட்டு போவார்கள். அந்த பிரஜாதியாரால் எருசலேம் மிதிக்கப்படும் என்கிறார். அந்த அளவுக்கு மனுஷன் ஆண்டவரை தேடாமல் இஷ்டம்போல் சென்றபடியால் கடைசி காலங்களில் அதிக இடுக்கண், அவருடைய கோபத்தின் பலன் நமக்கு வரும் என்று இயேசு சொல்கிறார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களில் நிறைய அடையாளங்கள் தெரியும். பூமியில் உள்ள எல்லா மக்களும் எங்கே செல்வது என்று தெரியாமல் தத்தளிப்பார்கள். சமுத்திரம் எப்போதும் முழக்கமாயிருக்கும். அதனால் கடலினால் எப்போது ஆபத்து வரும் என்று தெரியாது. வானத்திலுள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆண்டவர் அதையெல்லாம் அசைப்பார். இவை எல்லாவற்றையும் பார்த்து எல்லாருடைய மனதிலும் சோர்வு ஏற்படும். அப்போது ஆண்டவர் மிகுந்த வல்லமையுடையவராய் மகிமையுடையவராய் மேகத்தின் மேல் தேவ தூதர்கள் புடைசூழ வருவதை எல்லா மக்களும் கண்ணார காண்பார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வருகையை மக்கள் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படித்தான் ஊழியர் ஒருவர் கடைசி காலத்தை குறித்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார். ஆனால் அவருக்கு இப்படியெல்லாம் மக்களுக்கு கஷ்டங்கள் வருமா? ஆண்டவர் இரக்கமுள்ளவராச்சே. அந்த நேரம் எப்படியாவது மனம் மாறி விடுவார். அவர் இரக்கம் அந்த அளவுக்கு பெரியது. ஆகவே மக்கள் தப்பித்து கொள்வார்கள். ஜனங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு, கூக்குரலை கேட்டு ஆண்டவர் வைராக்கியமாக இருக்க மாட்டார். நாம் பயப்பட வேண்டும் என்று வேதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் தனியாக உட்கார்ந்திருந்து யோசித்தார். இரவிலே ஜெபித்துவிட்டு படுத்தார். நன்றாக தூங்கிவிட்டார். தரிசனத்தில் ஆண்டவர் பொன்மயமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். மகனே, நீ கடைசி காலத்தில் எப்படி இந்த உலகம் இருக்கும், மக்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்று நன்றாக எடுத்து கூறினாய். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ அடுத்ததாக யோசித்தாயே, அதை எண்ணி நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஆகவே கடைசி காலம் எப்படி இருக்கும் என்பதை நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன் என்றார். ராஜாக்களுக்கு முன்பாக மக்களை இழுத்துச் செல்லுகிறார்கள். யாரும் யாருக்கும் உதவிகள் இல்லை. எல்லாருமே ஒருவருக்கொருவர் எதிரிகளைப் போல நடந்து கொள்கிறார்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அசைக்கப்படுகிறது. அநேக நட்சத்திரங்கள் பூமியில் விழுகின்றன. நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். உலகத்தில் அழுகை, கூக்குரல், மரண ஓலங்கள் மாத்திரமே கேட்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மேகங்கள் நடுவிலே வெண்வஸ்திரம் தரித்தவராய் வருவதை அவர் பார்த்தார். பார்த்து விழித்து கொண்டவர் ஆண்டவரிடம் உடனே ஜெபித்து, நான் வேத வசனத்தை விசுவாசியாமல் இருந்தது தவறுதான். இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் சரி, நாம் மரித்தாலும் உயிரோடு இருந்தாலும் ஆண்டவருடைய வருகையை காண்போம் என்பதுதான் வேதத்தில் கூறியிருக்கும் உண்மை. ஆகவே ஆண்டவருடைய வருகையை நாம் காணும்போது அவரோட கூட நம்மை அழைத்து செல்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உம்முடைய வருகையை காணவும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படவும் தகுதியுள்ளவர்களாக வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.